ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாரையும் இந்த விர்ச்சுவல் சண்டே ஸ்கூலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான பிள்ளைகளை, ஆசிரியர்களை, இந்த நாளிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்த ஒரு உவமையை பல நிகழ்வுகள் வழியாக நாம் ஆழமாக அறிந்து கொள்ள இருக்கின்றோம். அனைத்து நிகழ்வுகளும் ஆசீர்வாதமாக அமையும் வண்ணமாக ஆண்டவருடைய திருமுகத்தை நோக்கி நாம் மன்றாடுவோம், ஜெபம் செய்வோம். சிறு பிள்ளைகளை அதிகமாக நேசித்து அரவணைத்து ஆசிர்வதித்து மகிழ்கின்ற அன்பின் கடவுளை உம்மை போற்றுகிறோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். மகிழ்வான இந்த ஓய்வு நாளிலும் திருமறைப்பள்ளி வழியாக அன்பான உமது பிள்ளைகள் கற்றுக்கொள்ள இருக்கின்ற திருமறையின் நல்ல சிந்தனைகளை அவர்களுடைய வாழ்விற்கு பயனுள்ளதாக அமைத்து தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உவமையின் நல்ல கருத்துக்களுக்கு ஏற்ப எங்களுடைய வாழ்வை மறு ஒப்படைப்பு செய்வதற்கு நீர் துணை செய்தள்ள வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாகவே வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். ஒரு அழகான ஊர். அந்த ஊர்ல ஒரு மனுஷன் அழகான தோட்டம் வச்சிருந்தாரு. அப்போ பூச்செடிகள் வைத்து வீட்டு பக்கத்துல ஒரு குட்டி தோட்டம் வச்சிருந்தாரு தானே நினைக்கிறீங்க? அதுதான் இல்லை. அவர் என்ன தோட்டம் வச்சிருந்தாரு தெரியுமா? அழகான திராட்சை தோட்டம். அந்த திராட்சை தோட்டத்தை பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. திராட்சை பழம் கொத்து கொத்தா காய்ச்சிருந்துச்சு. கொஞ்சம் புளிப்பா இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் இனிப்பா இருந்துச்சு. தோட்டத்தை ரசிக்காதவங்க யாருமே இல்லை. அவ்வளோ அழகான தோட்டம். இப்படி ஒரு அழகான தோட்டம் அமைக்கணும்னா அந்த திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாருல்ல. ஆமா ஆமா, அந்த எஜமான் என்னைக்கும் அதிகாலமே எழும்பி தன்னுடைய திராட்சை தோட்டத்தை கவனிக்க வேலையாட்களை வைக்க போனாரு. வேலையாட்களை வைக்கணும்னா அவங்களுக்கு கூலி கொடுக்கணும்ல. அப்படியே அந்த எஜமான் ஒரு நாளுக்கு ஒரு பணம் பேசி தனக்கு திராட்சை தோட்டத்தை கவனிக்க அந்த வேலையாட்களை வைக்க போனாரு. அவங்களும் அந்த எஜமானுடைய திராட்சை தோட்டத்துக்கு போய் புல்லெல்லாம் வெட்டி தண்ணீர் ஊற்றி உரம் போட்டு வேலையை செய்துட்டே இருந்தாங்க. அப்படியே நேரமும் போயிட்டே இருந்துச்சு. 3 மணி நேரத்தில் அந்த எஜமான் நடுங்க போயிட்டே இருந்தாரு. அப்போ கடை தெருவில் கொஞ்சம் பேர் சும்மாவே நின்றுட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்து அந்த எஜமான், நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போய் வேலை செய்யுங்க, உங்களுக்கும் நியாயமான கூலி தாரேன்னு சொன்னாரு. அவங்களும் தோட்டத்துக்கு போய் வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. நேரமும் மறுபடியும் போயிட்டே இருந்துச்சு. 6 மற்றும் 9 மணி நேரமும் ஆயிடுச்சு. மறுபடியும் அந்த எஜமான் இன்னும் கொஞ்சம் பேரை வேலை செய்ய அனுப்பினாரு. 11 மணி ஆகும்போது மறுபடியும் சில பேர் சும்மாவே நின்னாங்க. அவங்கள பார்த்த அந்த எஜமான், ஏன் நீங்க பகல் முழுதும் சும்மாவே நிற்கிறீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? யாருமே எங்களுக்கு வேலை தரல, அதனால தான் நாங்கள் சும்மாவே நிற்கிறோன்னு கவலையோட சொன்னாங்க. உடனே அந்த எஜமான், உங்களுக்கு நியாயமாக கூலி தரேன், நீங்கள் என் தோட்டத்தில் போய் வேலை செய்யுங்கன்னு சொன்னார். சாயங்காலம் ஆன பிறகும் வேலை கிடைச்சதால அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உடனே தோட்டத்துக்கு போய் வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. இப்போது சாயங்காலம் வந்துச்சு. இனி என்ன? வேலை செய்த எல்லாருக்கும் கூலி கொடுக்கணும்ல. ஆமாம், திராட்சை தோட்ட எஜமான் காரியக்காரனை பார்த்து முதல்ல வந்தவங்க தொடங்கி கடைசி வந்தவங்க வரைக்கும்
கூலி கொடுன்னு சொன்னாரு. 11ஆம் மணி வேலையில வந்தாங்கல்ல, அவங்க ஒவ்வொரு பணமும் வாங்கிட்டாங்க. முதல்ல கொஞ்சம் பேர் வந்தாங்கல்ல, அவங்களுக்கு அதிகமான பணம் கிடைக்கும்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கும் ஒவ்வொரு பணம் தான் கொடுத்தாரு. முதல்ல வந்தவங்க பணத்தை வாங்கிட்டு எஜமான பார்த்து, பிந்தி வந்தவங்க 1 மணி நேரம் மட்டும்தானே வேலை செய்தாங்க, ஆனால் நாங்கள் பகல் முழுதும் கஷ்டப்பட்டு வெயிலின் உஷ்ணத்தை எல்லாம் தாங்கிலையா வேலை செய்தோம், ஆனால் நீங்கள் இவங்களையும் எங்களையும் சமமாக்கினீரேன்னு சொல்லிட்டு முறுமுறுத்துட்டே இருந்தாங்க. அப்போ எஜமான் அவங்கள ஒருத்தரை பார்த்து, நான் உங்களுக்கு அநியாயமே செய்யலை, உங்களுடைய கூலியை வாங்கிட்டு போங்க, உங்களுக்கு கொடுத்த கூலியை போல பிந்தி வந்தவங்களுக்கும் கூலி கொடுக்கறது என்னுடைய இஷ்டம்னு சொல்லிட்டாரு. இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்க்கா? இனி நம்ம இன்னைக்குள்ள ஓமையின் கருத்துக்களை இந்த பிள்ளைங்க எல்லாருக்கும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற அளவில் நம்ம ஒரு பாடலை படிக்க போகிறோம். ஓகேவா? ஓகேக்கா. ஓகே. இயேசுவின் தோட்டத்தில் எத்தனை பேரின்பம், இயேசுவின் தோட்டத்தில் எத்தனை பேரின்பம், ஆடுவேன் பாடுவேன் ஆனந்தமாய் வாழுவேன், ஆனந்தமாய் வாழுவேன், ஆடுவேன் பாடுவேன் ஆனந்தமாய் வாழுவேன், ஆனந்தமாய் வாழுவேன். இயேசுவின் தோட்டத்தில் எத்தனை பேரின்பம், இயேசுவின் தோட்டத்தில் எத்தனை பேரின்பம், ஆடுவேன் பாடுவேன் ஆனந்தமாய் வாழுவேன், ஆனந்தமாய் வாழுவேன். எஜமான இயேசுவிடம் எல்லையில்லா அன்பு உண்டு, எஜமான இயேசுவிடம் எல்லையில்லா அன்பு உண்டு. சமமாக பகிர்ந்திடுவார், சமாதானம் தந்திடுவார், சமமாக பகிர்ந்திடுவார், நமக்கு சமாதானம் தந்திடுவார். இயேசுவின் தோட்டத்தில் எத்தனை பேரின்பம், இயேசுவின் தோட்டத்தில் எத்தனை பேரின்பம், ஆடுவேன் பாடுவேன் ஆனந்தமாய் வாழுவேன், ஆனந்தமாய் வாழுவேன். முந்தினாலும் பிந்தினாலும் உயர்வும் இல்லை தாழ்வும் இல்லை, முந்தினாலும் பிந்தினாலும் உயர்வும் இல்லை தாழ்வும் இல்லை. எளியோரை உயர்த்திடுவார், இறையாட்சி தந்திடுவார், எளியோரை உயர்த்திடுவார், இங்கு இறையாட்சி தந்திடுவார். இயேசுவின் தோட்டத்தில் எத்தனை பேரின்பம், இயேசுவின் தோட்டத்தில் எத்தனை பேரின்பம், ஆடுவேன் பாடுவேன் ஆனந்தமாய் வாழுவேன், ஆனந்தமாய் வாழுவேன், ஆடுவேன் பாடுவேன் ஆனந்தமாய் வாழுவேன், ஆனந்தமாய் வாழுவேன். இயேசுவின் தோட்டத்தில் எத்தனை பேரின்பம், இயேசுவின் தோட்டத்தில் எத்தனை பேரின்பம், ஆடுவேன் பாடுவேன் ஆனந்தமாய் வாழுவேன், ஆனந்தமாய் வாழுவேன். குட்டீஸ், உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு தானே? ஓகே, உங்களுக்கும் இப்போ இந்த அண்ணமார் கூட சேர்ந்து பாடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, அப்படி தானே? ஓகே, ஒரு முறை கூட இந்த அண்ணமார் வந்து பாடுவாங்க, நீங்களும் அவங்க கூட சேர்ந்து பாடுங்க. ஓகே ஓகே. இயேசுவின் தோட்டத்தில் எத்தனை பேரின்பம், இயேசுவின் தோட்டத்தில் எத்தனை பேரின்பம், ஆடுவேன் பாடுவேன்
ஆனந்தமாய் வாழுவேன், ஆனந்தமாய் வாழுவேன், ஆடுவேன் பாடுவேன். ஆனந்தமாய் வாழுவேன், ஆனந்தமாய் வாழுவேன், இயேசுவின் தோட்டத்தில். ஓ ஓ ஓ, எத்தனை பேரின்பம். ஓ ஓ ஓ, இயேசுவின் தோட்டத்தில் எத்தனை பேரின்பம். ஆடுவேன் பாடுவேன், ஆனந்தமாய் வாழுவேன், ஆனந்தமாய் வாழுவேன். எஜமான இயேசுவிடம் எல்லையில்லா அன்பு உண்டு. எஜமான இயேசுவிடம் எல்லையில்லா அன்பு உண்டு. சமமாக பகிர்ந்திடுவார், சமாதானம் தந்திடுவார். சமமாக பகிர்ந்திடுவார், நமக்கு சமாதானம் தந்திடுவார். இயேசுவின் தோட்டத்தில் ஓ ஓ ஓ, எத்தனை பேரின்பம். ஓ ஓ ஓ, இயேசுவின் தோட்டத்தில் எத்தனை பேரின்பம். ஆடுவேன் பாடுவேன், ஆனந்தமாய் வாழுவேன், ஆனந்தமாய் வாழுவேன். முந்தினாலும் பிந்தினாலும் உயர்வும் இல்லை தாழ்வும் இல்லை. முந்தினாலும் பிந்தினாலும் உயர்வும் இல்லை தாழ்வும் இல்லை. எளியோரை உயர்த்திடுவார், இறையாட்சி தந்திடுவார். எளியோரை உயர்த்திடுவார், இங்கு இறையாட்சி தந்திடுவார். இயேசுவின் தோட்டத்தில் ஓஹோ ஓஹோ, எத்தனை பேரின்பம். ஹே 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 ஹே, இயேசுவின் தோட்டத்தில் எத்தனை பேரின்பம். ஆடுவேன் பாடுவேன், ஆனந்தமாய் வாழுவேன், ஆனந்தமாய் வாழுவேன். ஆடுவேன் பாடுவேன், ஆனந்தமாய் வாழுவேன், ஆனந்தமாய் வாழுவேன். இயேசுவின் தோட்டத்தில் ஓஹோ ஓஹோ, எத்தனை பேரின்பம். ஹே 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 ஹே, இயேசுவின் தோட்டத்தில் எத்தனை பேரின்பம். ஆடுவேன் பாடுவேன், ஆனந்தமாய் வாழுவேன், ஆனந்தமாய் வாழுவேன். தம்பி தங்கச்சி, உங்களுக்கு பாட்டு பிடிச்சிருந்தது தானே? ரொம்ப அழகாக இருந்துச்சுல்ல? இப்போது உங்களுக்கெல்லாம் இந்த பாட்டுக்கு ஆக்ஷன் படிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குல்ல? இப்போது நமக்கு 3 அக்காமார் வந்து நமக்கு ஆக்ஷன் கற்றுத்தர போகிறாங்க. கவனமாக கவனிங்க, சரியா? இயேசுவின் தோட்டத்தில் ஓஹோ ஓஹோ, எத்தனை பேரின்பம். ஓஹோ ஓஹோ, இயேசுவின் தோட்டத்தில் எத்தனை பேரின்பம். ஆடுவேன் பாடுவேன், ஆனந்தமாய் வாழுவேன், ஆனந்தமாய் வாழுவேன். ஆடுவேன் பாடுவேன், ஆனந்தமாய் வாழுவேன், ஆனந்தமாய் வாழுவேன். இயேசுவின் தோட்டத்தில் ஓஹோ ஓஹோ, எத்தனை பேரின்பம். ஓஹோ ஓஹோ, இயேசுவின் தோட்டத்தில் எத்தனை பேரின்பம். ஆடுவேன் பாடுவேன், ஆனந்தமாய் வாழுவேன், ஆனந்தமாய் வாழுவேன். எஜமான இயேசுவிடம் எல்லையில்லா அன்பு உண்டு. எஜமான இயேசுவிடம் எல்லையில்லா அன்பு உண்டு. சமமாக பகிர்ந்திடுவார், சமாதானம் தந்திடுவார். சமமாக பகிர்ந்திடுவார், நமக்கு சமாதானம் தந்திடுவார். இயேசுவின் தோட்டத்தில் ஓஹோ ஓஹோ, எத்தனை பேரின்பம். ஓஹோ ஓஹோ, இயேசுவின் தோட்டத்தில் எத்தனை பேரின்பம். ஆடுவேன் பாடுவேன், ஆனந்தமாய் வாழுவேன், ஆனந்தமாய் வாழுவேன். முந்தினாலும் பிந்தினாலும் உயர்வும் இல்லை தாழ்வும் இல்லை. முந்தினாலும் பிந்தினாலும் உயர்வும் இல்லை தாழ்வும் இல்லை. எளியோரை உயர்த்திடுவார், இறையாட்சி தந்திடுவார். எளியோரை உயர்த்திடுவார், இங்கு இறையாட்சி தந்திடுவார். இயேசுவின் தோட்டத்தில் ஓஹோ ஓஹோ, எத்தனை பேரின்பம். ஹே 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 ஹே,
தோட்டத்தில் எத்தனை பேரின்பம் பாடுவேன் பாடுவேன் ஆனந்தமாய் வாழுவேன் ஆனந்தமாய் வாழுவேன் பாடுவேன் பாடுவேன் ஆனந்தமாய் வாழுவேன் ஆனந்தமாய் வாழுவேன் இயேசுவின் தோட்டத்தில் ஓஹோ ஓஹோ எத்தனை பேரின்பம் ஹே 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 இயேசுவின் தோட்டத்தில் எத்தனை பேரின்பம் பாடுவேன் பாடுவேன் ஆனந்தமாய் வாழுவேன் ஆனந்தமாய் வாழுவேன். தம்பி தங்கச்சி ஆக்ஷன் ரொம்ப அழகாக இருந்துச்சுல்ல. இப்போ உங்களுக்கு ஆடணும்னு ஆசையாக இருக்குல்ல. இப்போது அக்காமார்களோட சேர்ந்து நீங்களும் வீட்டில் இருந்து ஆடுங்க, சரியா? ஓகே. இயேசுவின் தோட்டத்தில் ஓஹோ ஓஹோ எத்தனை பேரின்பம் ஓஹோ ஓஹோ இயேசுவின் தோட்டத்தில் எத்தனை பேரின்பம் பாடுவேன் பாடுவேன் ஆனந்தமாய் வாழுவேன் ஆனந்தமாய் வாழுவேன் பாடுவேன் பாடுவேன் ஆனந்தமாய் வாழுவேன் ஆனந்தமாய் வாழுவேன் இயேசுவின் தோட்டத்தில் ஓஹோ ஓஹோ எத்தனை பேரின்பம் ஓஹோ ஓஹோ இயேசுவின் தோட்டத்தில் எத்தனை பேரின்பம் பாடுவேன் பாடுவேன் ஆனந்தமாய் வாழுவேன் ஆனந்தமாய் வாழுவேன். எஜமான இயேசுவிடம் எல்லையில்லா அன்பு உண்டு எஜமான இயேசுவிடம் எல்லையில்லா அன்பு உண்டு சமமாக பகிர்ந்திடுவார் சமாதானம் தந்திடுவார் சமமாக பகிர்ந்திடுவார் நமக்கு சமாதானம் தந்திடுவார். இயேசுவின் தோட்டத்தில் ஓஹோ ஓஹோ எத்தனை பேரின்பம் ஓஹோ ஓஹோ இயேசுவின் தோட்டத்தில் எத்தனை பேரின்பம் பாடுவேன் பாடுவேன் ஆனந்தமாய் வாழுவேன் ஆனந்தமாய் வாழுவேன். முந்தினாலும் பிந்தினாலும் உயர்வும் இல்லை தாழ்வும் இல்லை முந்தினாலும் பிந்தினாலும் உயர்வும் இல்லை தாழ்வும் இல்லை எளியோரை உயர்த்திடுவார் இறையாட்சி தந்திடுவார் எளியோரை உயர்த்திடுவார் இறையாட்சி தந்திடுவார். இயேசுவின் தோட்டத்தில் ஓஹோ ஓஹோ எத்தனை பேரின்பம் ஹே 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 இயேசுவின் தோட்டத்தில் எத்தனை பேரின்பம் பாடுவேன் பாடுவேன் ஆனந்தமாய் வாழுவேன் ஆனந்தமாய் வாழுவேன் பாடுவேன் பாடுவேன் ஆனந்தமாய் வாழுவேன் ஆனந்தமாய் வாழுவேன். இயேசுவின் தோட்டத்தில் ஓஹோ ஓஹோ எத்தனை பேரின்பம் ஹே 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 இயேசுவின் தோட்டத்தில் எத்தனை பேரின்பம் பாடுவேன் பாடுவேன் ஆனந்தமாய் வாழுவேன் ஆனந்தமாய் வாழுவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்குள்ள தங்க வசனத்தை டீனும் டோனும் உங்களுக்கு சொல்லித்தர போகிறாங்க. ஹாய் டோனு, எப்படி இருக்க? நான் நல்லாவே இல்லைடா. ஏன்டா இப்படி சொல்ற? ஏதோ பாரு, என்னோட ஹேர் ஸ்டைல் நல்லாவே இல்லை. உன் ஹேர் ஸ்டைல் எவ்வளோ அழகாக இருக்கு. ஒன்று மட்டும்தான் கடவுள் அழகாக ஸ்டைலாக உருவாக்கியிருக்கிறார். நோ நோ நோ, நீ தவறாக புரிஞ்சிருக்க. நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே. நான் போய் சொல்ல மாட்டேன், உனக்கு தெரியுமல்லவா? ஆமாம் ஆமாம், உண்மையில் உன்கிட்ட எனக்கு பிடிச்சதே உன்னோட ஹேர் ஸ்டைல் தான். எவ்வளோ அழகாக ஹேர் ஸ்டைல் தந்த ஆண்டவருக்கு நீ கண்டிப்பாக நன்றி சொல்லணும். உண்மையில் ஆண்டவர் தய உள்ளவர். உன்னையும் என்னையும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் அழகா திறமையா ஆண்டவர் உருவாக்கியிருக்காரு. உண்மையாவா? இல்லையா பின்ன? எனக்கும் தெரியும், நம்ம ஆண்டவர் எல்லாரையும் சமமாக தான் அன்பு செய்வாங்க. அப்படின்னா நம்ம சேர்ந்து கடவுள் எல்லார் மேலும் தய உள்ளவர் என்பதை திருமறையிலிருந்து சொல்லி கொடுக்கலாமா? ஓகே, எஸ், ஐ எம் ரெடி. அப்போ நான் சொல்ல சொல்ல நீ பின்னால சொல்லுவியா? சொல்லுவேன் சொல்லுவேன்.
சங்கீதம் சங்கீதம் 145 145 9 9 முதல் பகுதி. முதல் பகுதி. கர்த்தர் கர்த்தர் எல்லார் மேலும் எல்லார் மேலும் தயவுள்ளவர். தயவுள்ளவர். ஒருக்க கூட சொல்லித்தா டீனு. ஓகே. கர்த்தர் கர்த்தர் எல்லார் மேலும் எல்லார் மேலும் தயவுள்ளவர். தயவுள்ளவர். சங்கீதம் சங்கீதம் 145 145 9 9 முதற் பகுதி. முதற் பகுதி. டேய் என்னடா எதையோ தீவிரமாக யோசித்துட்டு இருக்க? ஆமாடா, இந்த லாக்டவுன் என்னைக்கு தான் முடியும்? பாடா படுத்துதுடா. ஏன்டா படிக்க வேண்டாம், வேலை செய்ய வேண்டாம், நேரத்துக்கு சாப்பிடலாம், நிம்மதியாக தூங்கலாம், என்ன ஜாலியான வாழ்க்கை. டேய் சில பேர் லாக்டவுன் சீக்கிரம் முடிஞ்சிருமோன்னு பயந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட லாக்டவுனை போய் இப்படி சொல்லிட்டேடா. அது சரிதான்டா, ஆனால் நேரம் தான் போக மாட்டேங்குதே. செம்ம போராக இருக்குதுடா. அதுக்கு தான் மொபைல் இருக்குது, அப்புறம் வேற என்ன வேணும்? என்னடா மொபைலு? ஃபேஸ்புக்கில் கண்ட ஃபேஸ் எல்லாம் பார்த்து கடைசியில் என் ஃபேஸே மறந்து போச்சுடா. என்னடா சொல்கிற? ஆமாடா, ஒரு நாள் ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ பார்த்துட்டே இருந்தேன். அப்போ ஒருத்தன் ஃபோட்டோ வந்தது. அதில் நிறைய பேர் கமெண்ட் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. நானும் சும்மா எக்ஸலண்ட், நைஸ் லுக்கிங் அப்படின்னு கமெண்ட் பண்ணேன். அப்புறம் கடைசி பார்த்தா தான்டா தெரியுது அது என்னுடைய ப்ரொஃபைல் பிக்சர்னு. அந்த நிலைமையில இருக்கேன்டாண்ணா. சரி, இப்போ என்ன பண்ணலாம்னு இருக்கிற? ஏதாவது பிரயோஜனமாக பண்ணணும்டா. அதுக்கு நல்ல ஐடியா சொல்லு. டேய் ஆன்லைன் சூதாட்டம் நிறைய இருக்குடா, அதில் ஏதாவது விளையாடு, காசு நிறைய கிடைக்கும். அது மட்டும் வேண்டவே வேண்டாம்டா, நமக்கு நல்லதில்லை. அதனால எவ்வளோ தற்கொலைகள் பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்குன்னு உனக்கு தெரியும்ல. அதனால தயவு செய்து நீயும் அந்த மாதிரி கேம் எல்லாம் விளையாடாத. டேய் இந்த மொபைலு ஆன்லைன் இதெல்லாம் வேண்டாம்டா, வேற ஏதாவது வழி சொல்லு. அப்படின்னா உங்கள் அப்பாவுக்கு நிறைய நிலம் இருக்குல்லடா, அதில் ஏதாவது தோட்டம் போட வேண்டியதானே? போடலாம். அப்பாவும் இடம் சும்மா தான் இருக்கு, ஏதாவது தோட்டம் போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதனால நமக்கு எந்த பயனும் இல்லையே. யார் சொன்ன பயன் இல்லைன்னு? டேய் காய்கறி தோட்டம் போட்டால் காய்கறி கிடைக்கும், வாழை தோட்டம் போட்டால் வாழைப்பழம் கிடைக்கும், இப்படி எவ்வளோ பயன் இருக்கு. ஆமாடா, ஆனாலும் அதெல்லாம் காசு கொடுத்தா கடையிலேயே கிடைக்கும். தனிப்பட்ட முறையில் எந்த பயனும் இல்லையே. சரி, அப்படின்னா ஒன்று பண்ணலாம். உன் அப்பாவும் தோட்டம் வைக்கலாம்னு சொன்னாங்கல்ல, அதனால தோட்டம் போட்டால் ஏதாவது ஒரு பெரிய கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு உங்கள் அப்பா கிட்ட கேளு. அப்போது தோட்டமும் போடலாம், உனக்கு ஏதாவது நல்ல கிஃப்ட்டும் கிடைக்கும். இது நல்ல ஐடியாடா. நான் அப்பா கிட்ட பேசுகிறேன். நாம் அப்புறம் சந்திப்போம். சரிடா, நான் கிளம்புறேன். டேய் துணிக்கு போடுற பார் சோப்பு போல ஒன்றை வச்சுக்கிட்டு எவ்வளோ நேரம்டா தேய்ச்சிக்கிட்டு இருப்பேன்? அது கரைஞ்சி போயிட போகுது. சும்மா இருங்கப்பா, நான் வாட்ஸ்அப் தான் பார்த்துட்டு இருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இந்த உலகத்தில் வாட்ஸ் ஹேப்பனிங்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் வாட்ஸ்அப்பை மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. போங்கப்பா, வாட்ஸ்அப்பில் எவ்வளோ நல்ல இன்ஃபர்மேஷன் நியூஸ் எல்லாம் வரும் தெரியுமா? ஆமாடா, யாரோ ஏதோ ஒரு மூலையிலேருந்து ஒரு மெசேஜ் அனுப்புவான். அது உண்மையா பொய்யான்னு தெரியாமல் நீங்கள் 40 பேருக்கு அனுப்புவீங்க. கடைசியில் முதல்ல அனுப்புனவருக்கே அந்த மெசேஜ் போய் சேரும். இதானடா உங்கள் இன்ஃபர்மேஷன். ஏதாவது பயனுள்ள காரியத்தை பண்ணலாமே. அப்பா, நானும் அது பற்றி தான் பேச வேண்டும்னு நினச்சேன். நான் நம் நிலத்தில் வாழை தோட்டம் வைக்கலான்னு விரும்புகிறேன்ப்பா. வெரி குட், நல்லது மகனே, உன் விருப்பத்துக்கு என்ன வச்சுக்கோ. ஆனால் ஒரு கண்டிஷன் அப்பா. என்னடா இதில் என்ன கண்டிஷன்? அப்பா, நான் நல்ல முறையில் தோட்டம் அமைத்தா நீங்கள் எனக்கு விலை உயர்ந்த கிஃப்ட் வாங்கி தரணும். டேய் முதல்ல தோட்டம் வை, அப்புறம் அதையெல்லாம் பார்க்கலாம். இல்லை அப்பா, நான் தோட்டம் அமைப்பேன், நீங்கள் எனக்கு கண்டிப்பாக கிஃப்ட் வாங்கி தரணும், மறக்கக்கூடாது. சரி சரி பார்க்கலாம். அண்ணா, தோட்டம் எல்லாம் சூப்பர். அப்பா சொன்னது மாதிரி நல்லா பண்ணியிருக்கிறீங்களே. ஆமாம் தம்பி, நான் நல்லா தோட்டம் அமைச்சா நல்ல கிஃப்ட் வாங்கி தரணும்னு அப்பா கிட்ட கேட்டிருக்கிறேன். அதனால தான் கடினமாக உழைக்கிறேன். என்ன சேகர், வாழைத்தோட்டம் எல்லாம் எப்படி இருக்கு? அப்பா, கூடிய சீக்கிரத்தில் ஒரு நல்ல வாழைக்குலையை கொண்டு வருவேன். நீங்களும் ஒரு விலையுயர்ந்த கிஃப்ட் வாங்கி வைங்க. கிஃப்ட்னு இருக்காதடா, நீ ஒழுங்கா வேலையை பாரு. நான் ஏதாவது கிஃப்ட் வாங்கி தருவேன், சரியா? அப்பா, காஸ்ட்லியான கிஃப்ட் மறந்துடாதீங்க. சரிடா. டே ராஜு,
நீ ஏதாவது தோட்டம் அமைக்கலாமே, சும்மா தானே இருக்கிற. சரி, முயற்சி செய்கிறேன் அப்பா. சரி, நீங்கள் தோட்டத்தை கவனிங்க, எனக்கு வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போய்கிட்டு வரேன். அப்பா மாஸ்க் வைக்கலையா? முகக்கவசம் நான் உயிர்கவசம். ஓ சரி சரி, வைக்கிறேன். டே ராஜு, நீயும் தோட்டம் அமைக்க போறியா? ஆமாடா, அப்பா சொன்னாங்கல்ல, அதனால்தான். நீ என்னத்தான் தோட்டம் அமைத்தாலும் விலை உயர்ந்த பரிசு எனக்கு மட்டும்தான்டா. அண்ணா, நான் பரிசுக்காக தோட்டம் அமைக்க போகல, அப்பா சொன்னதுக்காக மாத்திரம்தான் என்னால் முடிந்த முயற்சியை செய்கிறேன். ஓ அப்படின்னா அப்பா பரிசு கொடுத்தா நீ வாங்க மாட்டியோ? அப்பா ஆசையோடு தந்தால் ஏற்றுக்கொள்வேன், அதற்காக அடம் பிடிக்க மாட்டேன். பாப்போம். அப்பா, நம் தோட்டத்தில் விளைந்த காய்கறிகள் கொண்டு வந்திருக்கிறேன். வெரி குட் ராஜு, என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நீ செய்த இந்த காரியத்தை பார்க்கும்போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. சேகர், பாருடா, உன் தம்பி காய்கறிகள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறான். அவன் காய்கறி தானப்பா கொண்டு வந்திருக்கான். நான் என் தோட்டத்தில் விளைந்த வாழைப்பழங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன். பாருங்க. நல்லது, 2 பேரும் நல்ல உழைப்பை வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள். எனவே உங்கள் இருவருக்கும் பரிசு தர விரும்புகிறேன். ராஜு, இதோ உன்னுடைய பரிசு. பரிசு எதற்கு அப்பா? உங்கள் அன்பு மாத்திரமே போதும். இது அன்பின் பரிசு தான், பெற்றுக்கொள். நன்றி அப்பா. இவனுக்கு சின்ன கிஃப்ட், எனக்கு எப்படியும் பெரிய கிஃப்டாக தான் இருக்கும். சேகர், இது உன்னுடைய பரிசு, வாங்கிக்கொள். என்னப்பா இது? சாதாரண காய்கறி தோட்டம் அமைத்த அவனுக்கும் எனக்கும் ஒரே மாதிரியான கிஃப்டா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்தேன் தெரியுமா? கோபப்படாத சேகர், பொறுமையாயிரு. நீங்க 2 பேரும் என் பிள்ளைங்க தான். நான் எப்படி உங்ககிட்ட பாரபட்சம் காட்ட முடியும்? நீ பெரியவன், நீ பெரிய பலனை கொண்டு வந்த, நல்லதுதான். அவனும் அவனால் முடிஞ்சதை செஞ்சிருக்கிறான். அதனால தான் நான் ஒரே மதிப்புள்ள கிஃப்ட் இருக்கிறேன்பா. அண்ணா, நான் ஒன்று சொல்லட்டுமா? நீங்கள் பரிசே எதிர்பார்த்து வேலை செய்ததுனால தான் உங்களுக்கு இவ்வளோ கோபம் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமாம் தம்பி, நீ சொல்கிறது சரிதான். அப்பா, நான் செய்த தவறை உணர்ந்துட்டேன், உங்கள் அன்பையும் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த பரிசே எனக்கு போதும்ப்பா. அன்பானவர்களே, மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் இயேசு கூறிய திராட்சை தோட்ட வேலையாள் உவமையை நாம் கற்று வருகின்றோம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் முதல் 16 வசனங்களிலே இந்த உவமை இடம்பெற்றுள்ளது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உவமைகளை கூறுகின்ற போது அதன் வழியாக பல நல்ல சிந்தனைகளை மக்களுக்கு புரிய வைக்கின்றார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஒவ்வொரு உவமை கூறுவதற்கும் பின்னணியத்திலே நிச்சயமாகவே ஒரு நிகழ்வு இருக்கும். இந்த உவமையை கூறுவதற்கு பின்னணியிலே ஒரு கேள்வி இடம்பெற்றுள்ளது. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே ஆண்டவருடைய சீடர் பேதுரு அவரிடம் வந்து கேட்கிறார், ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கின்றார். பேதுருவின் கேள்வியை உணர்ந்த ஆண்டவர் இயேசு இதே போன்றுதான் தம்முடைய சீடர்களில் பலர் இருப்பார்கள் என்ற ஒரு நிலையிலே அனைவருக்கும் இறை ஆட்சியின் மகத்துவத்தை, இறை ஆளுகையின் சிறப்பினை தெளிவாக எடுத்துரைக்க விரும்பினார். இந்த உவமையை தொடர்ந்து வருகின்ற பகுதியில் கூட யாக்கோபு யோவானின் அம்மா ஆண்டவரிடம் வந்து கேட்கின்றார், ஆண்டவரே, இறை ஆளுகையிலே என்னுடைய பிள்ளைகளிலே ஒருவர் வலது பார்சத்திலேயும் இன்னொருவர் உமது இடது பார்சத்திலேயும் அமரும்படி நீர் அருள் செய்ய வேண்டும் என்று. இப்படி பல எதிர்பார்ப்புகளோடு ஆண்டவரிடமிருந்து ஏதாவது கிடைக்கும் என்ற ஒரு ஆவலோடு தம்முடைய சீடர்கள் உடன் இருப்பதை அறிந்த ஆண்டவர் அவர்களுக்கு இறை ஆளுகை என்றால் என்ன, அதன் சிறப்பு எப்படிப்பட்டது, அங்கே எப்படிப்பட்ட பகிர்ந்தளிப்பு வழங்கப்படும் என்பதை இந்த உவமை வழியாக தெளிவுபடுத்துகின்றார். இந்த உவமையிலே ஒரு அன்பான எஜமானை ஆண்டவர் காட்டுகின்றார். காலையிலிருந்தே அவர் வேலையாட்களை கொள்வதற்காக சந்தை வெளிக்கு செல்லுகின்றார். மாலை வரைக்கும் அவர் வேலையாட்களை அழைத்து வருகின்றார். பின்னர் கூலி கொடுக்கின்ற போது 1 மணி நேரம் பணி செய்தவருக்கும் 1 நாளுக்கான கூலியை அவர் கொடுக்கின்றார். அந்த நாட்களிலே ஒரு பணம் இல்லை என்று சொன்னால் 1 தெனாரியம் என்றால் 1 நாளிலே குடும்ப செலவிற்கு போதுமான ஒரு பணமாகும். எனவே
சாயங்காலம் வந்தவர்களும் அவர்களுடைய குடும்ப செலவை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல ஒரு சிந்தையோடு எல்லாருக்கும் ஒரே அளவு பணத்தை கூலியாக கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த எஜமானை ஆண்டவர் இயேசு கடவுளுக்கு ஒப்பிடுகின்றார். கடவுள் எல்லார் பேரிலும் அன்புள்ளவர், எல்லாரையும் அதிகமாக நேசிக்கின்றவர். குறிப்பாக எளியோர், சமூகத்திலே புறந்தள்ளப்படுவோர், இவர்களுக்கெல்லாம் புது வாழ்வு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர்களுக்கு அதிகமான அருளை கிடைக்கும்படி செய்கின்றார். மற்றவர்களுக்கு இணையாக அவர்களும் வாழ வேண்டும் என்ற ஒரு ஏக்கத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு சமக்கூலி கொடுத்த உடனேயே அங்கே கேள்வி எழுகின்றது. காலையிலே வந்தவர்கள் முறுமுறுக்கின்றார்கள், எங்களையும் அவர்களையும் நீர் சமமாக்கினீரே என்று. அப்பொழுது அந்த எஜமான் சொல்லுகிறான், நான் உங்களுக்கு அநியாயம் செய்யவில்லை, உங்களிடமும் ஒரு பணம்தான் கூலி பேசினேன், எனவே உங்களிடம் பேசின அந்த கூலியை நான் தந்தாயிற்று. நான் தயாளனாய் இருக்கிறதுனாலே நீங்கள் ஏன் வன்கணனாய் இருக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்புவதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த எஜமானை போன்று கடவுள் நம் எல்லார் பேரிலும் அன்புள்ளவராக இருக்கிறார். இப்படி ஆண்டவர் தம்முடைய அன்பை சமமாக அனைவருக்கும் வெளிப்படுத்துகின்ற போது நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுதும் எனக்கு என்ன கிடைக்கும், பிறரை விட எனக்கு அதிகமாக கிடைக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் எனக்கு கிடைப்பதை விட பிறருக்கு குறைவாகத்தான் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தை எப்போதும் நம்முடைய உள்ளத்திலே எழவே கூடாது. அதைத்தான் இந்த உவமை வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தருகின்றார். பேதுரு இறை ஆளுகையிலே ஒரு சிறப்பிடத்தை எதிர்பார்த்தார். ஆண்டவர் இந்த உவமை வழியாக பேதுருவுக்கு கற்றுக் கொடுத்த செய்தி என்னவென்று சொன்னான், நீங்கள் உங்களுடைய பணியை செய்ய வேண்டும், பலனை எதிர்பார்க்காமல் நீங்கள் உங்களுடைய பணியை செய்ய வேண்டும், உங்கள் அனைவருக்கும் அதற்கு தக்க பலனை என்னுடைய தயாளத்தின்படி, என்னுடைய தயவின்படி உங்கள் அனைவருக்கும் நான் தர விரும்புகிறேன். எனவே நீங்கள் மற்றவர்களை குறித்து பொறாமை கொள்ளாமல் உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேறி செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு அழைப்பதை நாம் பார்க்கிறோம். திருமறையிலே உள்ள 2 வசனங்களை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். ஒன்று சங்கீதம் 145:9. அதிலே கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர் என்ற ஒரு நல்ல செய்தி இடம்பெற்றுள்ளது. இன்னொன்று மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவனுடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த 2 வசனங்களிலும் ஒன்று ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறது, இன்னொன்று நாம் எப்படி ஆண்டவரை அணுக வேண்டும், ஆண்டவருடைய ஆளுகையை எப்படி அணுக வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஆண்டவர் சமமாக அனைவரையும் அன்பு செய்கின்றவர். நம்முடைய பணி என்னவென்று சொன்னால் ஆண்டவருடைய ஆளுகைக்கான காரியங்களை தேடுதலே, அந்த நல்ல பண்புகளை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்பதிலே நாம் ஆர்வம் காண்பிக்க வேண்டும். நல்ல சேவைகளை செய்வதிலே நாம் ஆர்வம் காண்பிக்க வேண்டும். அதன் விளைவாக என்ன கிடைக்கும் என்பதை நாம் வாஞ்சித்து பேராசை கொண்டு வாழக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு அவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும், நீங்கள் உங்களுடைய பணியை செய்ய வேண்டும், அதற்கான பலனை நான் உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் இந்த ஓமை வழியாக நமக்கு கற்றுத்தருகின்றார். ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் கூறி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஆப்பிரிக்காவிலே பல பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். அதில் ஒரு பழங்குடியின மக்கள் மத்தியிலே ஆய்வு செய்வதற்காக ஒரு மானுடவியலாளர் ஒருவர் சென்றிருந்தார். அப்பொழுது பிள்ளைகள் எல்லாம் ஒரு இடத்திலே கூட்டமாக விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்களை எல்லாம் அவர் அழைத்து சொன்னார், நான் உங்களுக்கு ஒரு போட்டி ஒன்றை வைக்கிறேன். இந்த பழக்கூடையை நான் இந்த மரத்தடியிலே வைப்பேன், நீங்கள் 100 மீட்டர் தள்ளி சென்று நிற்க வேண்டும். நான் ரெடி ஸ்டடி ஸ்டார்ட் சொன்னவுடன் நீங்கள் ஓடி வர வேண்டும். முதலிலே வருபவருக்கு இந்த பழக்கூடை முழுவதும் சொந்தமாகும், அனைத்து பழங்களையும் எடுத்துக்கொள்ளலாம் என்று. பிள்ளைகள் சம்மதித்தார்கள், போய் நின்றார்கள். அனைவரும் போட்டிக்கு ஆயத்தமான போது அவர் ரெடி ஸ்டடி ஸ்டார்ட் என்று சொன்னார். அப்பொழுது அந்த பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்தாங்க தெரியுமா? எல்லாரும் கரங்களை கோர்த்து கொண்டு இணைந்து ஓடி வந்தார்கள். இணைந்து ஓடி வந்து இலக்கை அடைந்தார்கள். அப்பொழுது அந்த மானுடவியலாளர் அந்த கூடையை எடுத்து அனைவருக்கும் கொடுத்தார். பிள்ளைகள் அனைவரும் இணைந்து அனைத்தையும் பகிர்ந்து உண்டு மகிழ்ச்சி அடைந்தார்கள். அந்த மானுடவியலாளர் அந்த பிள்ளைகளிடம் கேட்டார், ஏன் நீங்கள் இவ்வாறு செய்தீர்கள்?
ஒருவர் வந்திருந்த அனைத்து பழங்களும் ஒருவருக்கு கிடைத்திருக்குமே என்று கேட்டார். அப்பொழுது அவர்கள் இணைந்து பதிலளித்தார்கள், உபுண்டு என்று சொல்லி. உபுண்டு என்றால் அவர்களுடைய மொழியிலே பிறர் வேதனையோடு இருக்கின்ற போது நான் எப்படி மகிழ்ச்சியோடு இருக்க முடியும்? நாங்கள் அனைவரும் இணைந்து இருப்பதால் தான் நான் வாழ்கிறேன் என்று சொல்லி அவர்கள் பதிலளித்தார்கள். அன்பு தம்பி தங்கையரே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட இந்த உவமை நமக்கு பலவிதமான சிந்தனைகளை கற்றுத்தருகின்றது. எல்லாவற்றையும் நம்முடைய உள்ளத்திலே நாம் நினைத்து பார்ப்போம். ஆண்டவர் எல்லார் பெயரிலும் பட்சம் உள்ளவர். எனவே அதை நாம் மனப்பூர்வமாக தாழ்மையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு அதிகமாக கிடைக்க வேண்டும் என்ற ஒரு ஏக்கம் நமக்கு இருக்கக்கூடாது. நாம் பலன் எதிர்பாராமல் பணி செய்ய வேண்டும். நாம் இணைந்து ஒருவரை ஒருவர் நேசித்து இந்த வாழ்க்கையை நாம் தொடர வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலேயே நாம் வாழ்கின்ற இடத்திலேயே இறை ஆளுகையை பெற்று மகிழலாம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் வழியாக நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆம். அன்பு தம்பி தங்கச்சி, இன்ஃபன்ட் முதல் ஜூனியர் பிரிவு வரையிலான ஆக்டிவிட்டி செயல்முறை பயிற்சி நாம் இப்பொழுது பார்ப்போம். இப்போ நாம் பார்க்க இருப்பது ஒரு அழகிய திராட்சை பழம் எப்படி நாம் வரைவது என்று சொல்லி நம்முடைய வீடுகளிலே இருக்கிறதான வாட்டர் கலர் அல்லது ஃபேப்ரிக் பெயிண்டை பயன்படுத்தி இந்த அழகிய திராட்சை பழத்தை வரைய முடியும். நீங்கள் இந்த இலைகளை பென்சில்னாலே வரைந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு நம்முடைய கரங்களில் இருக்கிற வாட்டர் கலரை வைத்து இந்த ஃபேப்ரிக் பெயிண்டை பயன்படுத்தி நம்முடைய பெருவிரலை பயன்படுத்தி அழகான முறையிலே இந்த திராட்சை பழத்தை உருவாக்க முடியும். நீங்கள் இங்கே பார்ப்பது வாட்டர் கலரிலே செய்யப்பட்ட திராட்சை பழம். இது ஃபேப்ரிக் பெயிண்டிலே உருவாக்கின திராட்சை பழம். நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே முயற்சி பண்ணி பாருங்கள். நிச்சயமாக அழகிய திராட்சை பழத்தை உங்களாலும் வரைய இயலும். அன்பானவர்களை, இன்டர் முதல் சூப்பர் சீனியர் வரையிலான பிள்ளைகளுக்கான செயல்முறை பயிற்சி. இங்கு அழகான ஒரு திராட்சை பழ கொடி செய்யப்பட்டிருக்கிறது. இதை எப்படி செய்வது என்று சொல்லி உங்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம். இது ஈக்கிள். இதிலே நீங்கள் பெயிண்டை பயன்படுத்தி அதை கொடியினுடைய ஒரு படர்த்தியாக நீங்கள் பயன்படுத்தலாம். அதே போன்று நீங்கள் கொடி செய்வதற்கு நீங்கள் நியூஸ் பேப்பரை சுருட்டி அதிலே ஃபேப்ரிக் பெயிண்டை நீங்கள் பயன்படுத்தி அதை நீங்கள் திராட்சை கொடியாக நீங்கள் பயன்படுத்தலாம். இவைகள் திராட்சை பல முறைகளே செய்யப்பட்டுள்ளது. இது முட்டை தோடை ஃபேப்ரிக் பெயிண்ட் பயன்படுத்தி செய்யலாம். இது சட்டையினுடைய பொத்தான். இது பிஸ்தாவினுடைய தோடு. இதையும் நீங்கள் ஃபேப்ரிக் பெயிண்ட் பயன்படுத்தி நீங்கள் திராட்சை பழம் செய்யலாம். இது உல்லான் நூலை நீங்கள் சிறிதாக தூளாக்கி அதில் கம் அப்ளை பண்ணி அதையும் நீங்கள் திராட்சை பழ வடிவத்திற்கு நீங்கள் கொண்டு வரலாம். இவை அனைத்துமே நாம் உபயோகித்த பொருட்கள். இதில் நீங்கள் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி ஒரு அழகான திராட்சை கொடியை நீங்கள் செய்யலாம். அனைவரும் நீங்கள் இதை பயன்படுத்த உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்துவில் மிகவும் அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவரையும் காண்பதில் மகிழ்ச்சி. இப்பொழுதும் நான் இங்கு நிற்பது நம்முடைய ஓய்நாள் பாடசாலையுடைய போஸ்ட் சூப்பர் சீனியர் போஸ்ட் அடல்ட் மாணவ மாணவிகளுக்கான செயல்முறை பயிற்சி ஆக்டிவிட்டியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக இந்த நாள் உவமையை பின்பற்றி இந்த நாளுடைய சூழலோடு இணைத்து நீங்கள் ஒரு செயல்முறை பயிற்சியை செய்வது சிறப்பாக அமையும். அது என்னவென்றால், இந்நாட்களிலே ஊரடங்கு நிகழ்விலே வெளி இடத்திலிருந்து நம்மிடத்துக்கு வந்த இடம்பெயர்ந்த தொழிலாளிகள் பட்ட சில துன்பங்கள் நான் சிலவற்றை ஒழுங்கு செய்திருக்கின்றேன். இந்த கோவிட்-19 காலத்திலே எவண்ணமாக இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் துன்பப்பட்டார்கள். பாருங்கள், அவர்களுடைய இடம்பெயர்வு என்னுமாக அவர்கள் இடம்பெயரும் செல்வதற்கு எண்ணினாலும் போவதற்கு வாகன வசதி அவர்களுக்கு இல்லை. நடந்தே செல்லுகிற சூழல், பிள்ளைகளையும் மனைவியும் தோளிலே சுமக்கின்ற சூழல், எங்கு பார்த்தாலும் நெருக்கடி. அது மட்டுமல்ல, சிலர் சைக்கிளிலே மிதிவண்டியிலே பயணம் செய்கின்ற நிகழ்வு, காவலாளர்கள் வழியாக அதிகமாக கஷ்டப்படுத்தப்படுதல் என்னுமாக அவர்களுக்கு திடீரென்று சொல்லி நம்முடைய புகை வண்டியிலே தொடர் வண்டியிலே செல்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. மிதிவண்டியிலே செல்கிற அந்த நிகழ்வு என்னுமாக லாரியிலே பயணம் படுதல் என்னுமாக தண்டவாளத்திலே அவர்களுக்கு நிகழ்ந்த மிகப்பெரிய சோகம், இவைகளெல்லாம் நம்மால் எண்ணிக்கூட பார்க்க முடியாதவைகள்.
இந்த ஊரடங்கிலே இடம் பெயர்ந்த தொழிலாளர்கள் பட்ட துன்பத்தை நீங்கள் உங்களுடைய இல்லத்தில் உள்ள செய்தித்தாளிலிருந்து படங்களை சேகரித்து முறையாக இவனமாய் ஆவணப்படுத்தி உங்களுடைய போதவருடைய கையொப்பத்துடன் நீங்கள் துறை அலுவலகத்துக்கு முறைப்பட்ட நாளிலே சமர்ப்பித்தால் நல்ல மதிப்பெண்களும் உங்களுக்கான நல்ல பரிசுகளும் வழங்கப்படும். ஆகவே நீங்கள் இதை செயல்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பானவர்களே, இப்பொழுது ஆசிரியர்களுக்கான செயல்முறை பயிற்சியை குறித்து பார்க்கலாம். ஆசிரியர்கள் இந்த நாள் ஓமையை குறித்த செய்தி மலர் ஒன்றை ஆயத்தம் செய்ய வேண்டும். இந்த செய்தி மலரில் திராட்சை தோட்ட வேலையாள் ஓமை சார்ந்த பாடல் எழுதலாம், பொருத்தமான ஓவியம் வரையலாம், குறுநாடகம், கதை, கவிதை, இன்னும் உங்களின் பன்முக திறமைகளை பயன்படுத்தி பல படைப்புகளை நீங்கள் ஆயத்தம் செய்து செய்தி மலர் ஒன்றை தயாரிக்க வேண்டும். அன்பானவர்களே, திருமறைப்பள்ளி பிள்ளைகள் மற்றும் ஆசிரியர்களுக்காக தரப்பட்ட செயல்முறை பயிற்சிகளை நீங்கள் ஆயத்தம் செய்து பேராய கிறிஸ்தவ கல்வி வளர்ச்சித்துறை அலுவலகத்துக்கு அனுப்ப உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளிலும் திருமறைப்பள்ளி வழியாக உம்முடைய பிள்ளைகள் கற்றிருக்கின்ற நல்ல சிந்தனைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எங்களுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு நல்ல செய்தியை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அதோடு கூட உம்முடைய அளவற்ற தயவு அனைவருக்கும் பகிர்ந்து தரப்படுகின்றது என்பதையும் நாங்கள் அறிந்து கொண்டோம். அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு உம்மை போன்றே நாங்களும் பிறரிடத்திலே தயவுள்ளவர்களாக, பிறரை அன்பு செய்கின்றவர்களாக வாழவும், இவ்வாறு இந்த உலகத்திலேயே நாங்கள் இறை ஆளுகையை உணர்ந்து கொள்ளவும் நீர் எங்களுக்கு துணை செய்தரலாம். ஆண்டவர் தாமே தொடர்ந்து வாழ்க்கை பயணத்திலே இறை ஆளுகையின் அனுபவத்தை அனைவருக்கும் தந்து ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் வழியாகவே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.